வணக்கம். குரலோடு பேசுவோம், திரு குரலோடு பேசுவோம். நமக்கு இந்த சின்ன குழந்தைகள் அறிவாவும் ஆர்வமாகவும் பேசும்போது, கேள்விகள் கேட்கும்போது நமக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். ஒரு 2 வயசு 3 வயது குழந்தைகள் கூட இன்னைக்கு இருக்கிற கைபேசியை எந்த ஒரு படிப்பினையும் இல்லாமல் உடனே அதை அப்படி அவ்வளவு இயல்பாக அதை இயக்கிறத பார்க்கும்போது நமக்கும் மற்றவர்களுக்கும் ரொம்ப பிரமிப்பாகவும் இருக்கும், பெருமையாகவும் இருக்குது. அது பள்ளிக்கூட நாட்களாக இருக்கட்டும், கல்லூரிகளிலோ வளருகின்ற பொழுதும் நம்மளை விட நம்மளுடைய குழந்தைகள் அறிவாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத கட்டாயம் நம்ம ஏற்றுக்கொள்ள தான் வேணும். அது புதுசாக ஒரு கார் வாங்கிட்டு வரோம் அப்படின்னா, அந்த கார் வந்தோடனே உள்ளுக்குள்ளே என்னென்னலாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிற விஷயங்களை உடனே அவங்களால தெரிஞ்சுக்க முடியும். அப்படி பார்க்குற விஷயங்களில் எது அறிவு அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. இங்கே தன்னை விட தன் குழந்தைகள் அறிவாக இருக்கிறது, அது படிக்கிறதுலையாக இருக்கட்டும், விளையாடுறதா இருக்கட்டும், ஒரு விஷயங்களை புரிந்து கொள்றதுல நிறைய தொழில்நுட்ப விஷயங்களில் அவங்களுக்கு நல்ல ஆர்வமும் ஈடுபாடும் இருக்குது. அது மட்டும் போதுமானதாக இருக்கா அப்படின்னா அது இல்லை. இந்த திருக்குறளில் வள்ளுவருடைய ஒரு கையாளுறது எப்படி இருக்குன்னா, வள்ளுவர் குறளில் கையாளக்கூடிய விஷயங்கள் 2 மணி நேர படத்தை ஒரு 2 நிமிட ட்ரெய்லர், ஒரு டீசர் எப்படி நம்ம பார்க்குறோமோ அது மாதிரி பின்னால் வரக்கூடிய பல குறள்கள் இல்லை ஒரு அதிகாரத்தை ஒரு சொல்லில் முன்கூட்டியே அறிமுகப்படுத்துகிற யுக்தி வள்ளுவருக்கே உரிதானது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க அதிகாரம் மக்கட்பேறு 7வது அதிகாரம். இந்த 7வது அதிகாரத்தில் குழந்தைகளோட வளர்ப்பு, குழந்தைகள் எப்படி இருக்கணும், அவர்களுடைய செயல்பாடு, பெற்றோர்களுடைய கடமை பொறுப்புங்கிறத பாருங்க. வினை, அவயம், அவயத்து, அவையறிதல், வினையறிதல், சொற்கேட்டல், சொல்வன்மை, கேட்டல், கேள்வி. இப்போ கேள்வின்னு ஒரு அதிகாரம் வச்சிருக்காரு, சொல்வன்மைன்னு ஒரு அதிகாரம் இருக்கு. சான்றோன், சான்றோனுக்கு அவ்வளவு குறள்கள் இருக்கு, மறுபடியும் அது பார்ப்போம். இன்னொன்று அறிவு, அறிவறிந்து அறிவுடைமைன்னே சொல்லியிருக்காரு. ஏன்னா அப்படி ஒரு தனியாக ஒரு அதிகாரம் வச்சிருக்கு. இந்த ஒரு சில விஷயங்களை இப்படி நம்ம ஜூம் பண்ணி விரித்து உள்ளார்ந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு, கடந்து போகணும், கடந்து போகணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு சொல்லுக்குள்ளார ஒரு அவ்வளவு பெரிய கருத்து புதைத்து வைத்திருக்கிறார். நம்ம பார்க்குற குறள் 68வது குறள். தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை, மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. இப்படி சொல்றாரு. நம்ம ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்றது இல்லை அறிவாக இருக்கிறது, அந்த குழந்தைகள் அறிவாக இருக்கிறது அந்த குழந்தைக்கும் தன்னோட வீட்டுக்கும் மட்டும் இல்லாமல் மாநிலம், தன்னோட ஊர் மட்டும் இல்லை, வீடு ஊரை தாண்டி பெரிய நாடுக்கு நல்லதை செய்யக்கூடியதாக இருக்கணும், அது பயனுள்ளதாக இருக்கணும், அது இனிமையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கணும்னு சொல்கிறார். இப்படி சொல்லும்போது இந்த இடத்துல மனித உயிர்கள்னு போடலை, மனிதர்களுக்கெல்லாம் இனிதாக இருக்கணும்னு சொல்லலை, மண்ணுயிர்க்கு எல்லாம். அப்போ மண்ணில் வாழக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் அந்த அறிவு பயனுடையதாக இருக்கணுங்கிறத ரொம்ப குறிப்பிட்டு சொல்கிறார். இது அரசியல்வாதிகளுடைய, ஆளுமையில் இருக்கக்கூடியவங்க, அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க, பணபலமும் செல்வாக்கும் சொல்வாக்கும் உடையவர்களுடைய குழந்தைகளும் அப்படி இந்த மண்ணுயிர்க்கு நல்லவர்களாக இருந்தால் நாடும் நாட்டு மக்களும் நலமாகவும் நிம்மதியாகவும் இருப்பார்கள். மீண்டும் இந்த குறள் அதிகாரம் 7 68வது குறள். தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து
மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. மீண்டும் மற்றொரு காணொளியில். நன்றி, வணக்கம்.